வணக்கம். 2009ஆம் ஆண்டு இணைப்படுகொலை பற்றி இளைஞர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றதை கலைப்பதற்காக நாங்கள் 3 பேரும் வந்திருக்கிறோம். 2009ஆம் ஆண்டு நடந்த படுகொலையை நாங்கள் நினைவு கூர்ந்த இந்த நாளில் அனைத்து தமிழ் மக்களும் அந்த நினைவு நாளுக்கு சென்று அங்கே என்ன நடந்ததுன்றதை நினைவு கூறி எங்களை போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்லலாம்ன்றதை பற்றி இங்கே வந்திருக்கிறோம். இப்போ விபூஷன் உங்களோட பார்வையில் 2009ஆம் ஆண்டு பற்றி கூற சொன்னால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? 2009ஆம் ஆண்டில் நமது மக்களுக்கு நடந்த விஷயம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர் இனப்படுகொலை தான் சொல்லலாம். ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவு 300,000 மக்களை அடக்கி ரசாயனம் கொத்திகள் போன்ற யுத்த தர்மத்தை மீறி ஆயுதங்களை உபயோகித்து இலங்கை ராணுவம் நமது மக்களை படுகொலை பண்ணி செய்தது. இதை மற்ற உலகில் இருந்த மற்ற நாடுகள் அனைத்தும் பார்த்துக்கொண்டு தான் இருந்திருக்கும். அவருக்கும் அங்கே நடந்ததுலாம் தெரியும். ஆனால் ஒருத்தரும் ஐநாவை உட்பட ஒருத்தரும் ஒன்றுமே செய்யவில்லை. அமெரிக்கா செய்மதி வழிநடத்த இலங்கை ராணுவம் விமான தாக்குதல் நடத்தி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் 300,000 மக்களை ஒடுக்கி அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல், பட்டினியாக, மருத்துவ வசதி இல்லாமல் எத்தனையோ 1000 மக்களை ராணுவம் கொண்டது. அந்த குறுகிய இடத்தில் அமெரிக்கா செய்மதி வழிநடத்த இலங்கை ராணுவம் விமான தாக்குதல்களை மேற்கொண்டது. அவ்வளவு குறுகிய இடத்திற்கு விமான தாக்குதல் தேவை, பீரங்கி தாக்குதலே போதுமாக இருந்தது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து சர்வதேச தலையீட்டுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது. அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை. இது தமிழரின் வீர வரலாற்றத்தின் முடிவா, இல்லை பரணி எங்கும் பரவி இருக்கும் மக்களின் அடுத்த கட்ட போராட்டத்தின் ஆரம்பமா? எங்களோட போராட்டத்தை பொறுத்த மட்டும் 2009 விஷயம் சொன்னது போல் எத்தனையோ மக்களை நாங்கள் இழந்த நாங்கள். ஆனால் 2009 மே 18 என்ற நாள் ஒரு துக்கத்துக்குரியவோ ஒரு நாங்கள் கவலத்திலேயே மூழ்கி இருக்கிற நாள் அல்ல. இந்த 2009 மே 18 ஒவ்வொரு வருடமும் மே 18 என்ற நாள் அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று உறுதி எடுக்கிற நாள். அந்த ரீதியில எங்களது போராட்டம் எந்த வழியில போறது, எந்த வழியில போய்கொண்டிருக்கிறது என்பது நாங்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டும், கட்டாயம் பார்க்க வேண்டும். எங்களோட போராட்ட வரலாறு எடுத்தீங்கன்னா 83ஆம் ஆண்டுக்கு முன் ஒரு அஹிம்சை வழியில நமது போராட்டம் நடத்தி கொண்டு வந்தது. அவ்வேளையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம், ஸ்ரீலங்கா இராணுவ படையை அடக்குமுறையில் பயன்படுத்தி இந்த போராட்டத்தை மூடி வைக்கிறதுக்கான வேலையில செய்தார்கள். அந்த நேரத்திலையும் எத்தனையோ மக்களை நாங்கள் இழந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னொரு தீர்வு இருக்கக்கூடாது, எங்களுக்கு இன்னொரு நாடு இருக்கக்கூடாது, நமது குரல்களை அமர்த்தி வைக்கிற வேலையில அதை செய்தார்கள். இப்போ வேற வழி இல்லாமல் நமது போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செல்ல வேணும் என்றால் கட்டாயம் நாங்கள் ஆயுதம் தூக்கத்தான் வேணும் என்ற நிலை வரும் பொழுதுதான் நாங்கள் ஆயுதத்தை தூக்கினார்கள். ஆயுதத்தை தூக்கின பிறகு எங்களின் குரல்கள், எங்களின் போராட்டத்துக்குரிய காரணங்கள் இதெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக சொல்வதற்கு ஒரு இடம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் உருவாகி கொண்டு வந்தது. 2009 மே 18ஆம் தேதிக்கு பிறகு அது மறுபடியும் மூடி வைத்தது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்கள் நாட்டை இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் நமது நாட்டில் தமிழீழத்தை பற்றி பேசுவதோ செப்பரேட்டிசம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பாய்க்கிற சொல்
செப்பரேட்டிசம் பற்றி காய்ப்பதோ காய்ச்சால் நேர கூண்டுக்குள்ளே போடினோம், ஜெயிலுக்குள்ளே போடினோம். அப்போ வந்து நாட்டில் எங்களோட போராட்டத்தையோ எங்களுக்குரிய ரைட்ஸ் மனித உரிமைகள் பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லை. அப்போ அந்த இடம், அந்த போராட்டத்துக்கு வழி நாங்கள் இனி எப்படி போகிறோம் என்று தீர்மானிக்க வேண்டியதும் யோசிக்க வேண்டியதும் புலத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள். புலத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களை பொறுத்த நாட்டில் 2009 நடந்த சம்பவம், நடந்த இன அழிப்பு, அதை எங்களை மனதில் வைத்து நாங்கள் ஆழமாக சிந்தித்தால் இனி இல்லை என்று போராட வேண்டிய நேரம் இந்த நேரம்தான். இந்த நேரத்தில் நாங்கள் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய ஒரு முக்கிய நேரம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தேவை. முக்கியமாக ஒரு அரசியல் அறிவு. எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு அரசியல் விஷயங்களை உள்வாங்கி இனி எப்படி நாங்கள் செயல்பட போகிறோம் என்பதை பற்றி யோசிக்க வேணும். நாங்கள் போராட்டம் வந்து ஒரு அரசியல் வழியில் தான் இப்போ போய்கொண்டிருக்கிறது. இந்த வழியிலே சில விஷயங்கள் வந்து நாங்கள் எப்போதும் ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது. உதாரணத்துக்காக நமது தேசம், நமது மண், தமிழீழம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த ஒரு நேரத்திலையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. இராண்மை போன்ற விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் அரசியல்வாதிகளோடையோ ப்ரொமினன்ட் பர்சன்ஸ், முக்கியமானவர்கள், ஐநா சபையில் சேர்ந்தவர்கள், ஐரோப்பிய பாராளுமன்றம் சேர்ந்தவர்கள், அவர்களோடு நாங்கள் கதைக்கும் பொழுது நாங்கள் திட்ட தெளிவாக என்னத்துக்காக போராடுறோம், என்னத்தை கேட்குறோம் என்று சொல்ல வேணும். தமிழீழம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் நிற்க வேணும். இன்றைக்கு நாங்கள் தமிழீழம் என்ற அடிப்படையில் நிற்காட்டி எப்போ நாங்கள் நிற்க போகிறோம் என்பது ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் 2 பேரும் உங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து இப்போ அரசியல் ரீதியாக தான் எங்களோட போராட்டம் எளிமை எடுத்து செல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதில் முழுமையாக ஒற்றுக்கொள்கிறேன். அதுக்கு முதல்ல ஆயுத போராட்டத்தை பார்த்தோம்னா, ஆயுத போராட்டத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சோமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அநேக மாணவர்களை பார்த்தீங்கன்னா என்றால் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கார்கள், விடுதலை புலிகள் தோல்வி அடைஞ்சிட்டு எளிமை என்ன செய்ய போகிறது அப்படின்னு ஒரு கதைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னுடைய பார்வையில் என்னை பொறுத்தவரை இலங்கை அரசாங்கம் 1999ஆம் ஆண்டு சந்திரிகாவின் ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்பொழுது யாழ் மாவட்டத்தில் உள்ள அவருடைய துருப்புக்களை காப்பதற்காக இந்தியாவின் காலத்தில் போய் விழுந்ததோ அப்போவே ஆயுத போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அதற்கு பிறகு சர்வதேச அரசியலில் நடந்த மாற்றங்களின் காரணமாக எங்கள் இயக்கத்தின் மீது தடை போடப்பட்டு சர்வதேசங்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தையை கூட இந்தியா பின்னின்று உடைத்ததாக சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய அரசியல் நலன்களுக்கு ஏற்ப எங்களது இன அழிப்புக்கு அவர்கள் உடந்தையாக இருந்தது, சர்வதேச நாடுகள் உடந்தையாக இருந்தது ஒரு மறைக்கப்பட முடியாத உண்மை. உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையை எடுத்துக்கொள்வோம். ஐக்கிய நாடுகள் சபை என்பது கூடி ஒரு பொலிட்டிக்கல் டேபிளாக அங்கே மாறிவிட்டது எங்களுடைய பிரச்சனைகள். ஏனென்றால் இவ்வளவு மக்கள் அளிக்கப்படுவதே ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்த அதிகாரிகள் செய்மதியூடாக பார்த்து கொண்டு தானே இருந்தார். அவர்கள் அந்த நேரத்திலே குரல் கொடுக்கவில்லை, நிறுத்தவில்லை. அந்த அழிவை பார்த்துவிட்டு அது முடிந்த பிறகு இப்படி அழிவு நடந்திருக்கிறது. இந்த இதுகள் கூடி நடந்ததுக்கு காரணம் என்னென்றால் இப்போ உள்ள மீடியாக்கள் வந்து சேனல் போல வந்த வீடியோக்களோ இல்லாட்டி நிறைய ஆதாரங்களை வந்து வெளியே வர தொடங்கிவிட்டது. அது வந்து அனைத்து மக்களின் பார்வைக்கு வரும் பொழுது அங்கே வந்து அவர்கள் மீது ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? ஐக்கிய நாடு சபையில் நீங்கள் ஒடுக்கியிருந்தீர்கள், மற்ற நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நீங்கள் ஒடுக்கியிருந்தீர்கள், இப்படி ஒன்று நடைபெற்றிருக்கிறது, நீங்கள் என்னத்தை செஞ்சிருக்கீங்க? அப்போ அங்கே பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இங்கே நடக்கிறது, இது நடந்திருக்கு, இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்பொழுது எங்களது அரசியலில் ஒரு நாட்டம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய பெயர் கெட்டு போகக்கூடாது ஒரு விடயம். மற்றது வந்து இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து சைனாவை நோக்கி சார்பு என்று மேற்குள்ள நாடுகள் குற்றச்சாட்டை கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவர்களை எப்படியாச்சும் ஒரு வகையில் இவர்களை கழுத்தை பிடித்து வைத்திருக்கணும் என்றால்
எங்களுடைய விஷயம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு உதவு செய்ய வேண்டும். உண்மையாக உதவ வேண்டுமா இருந்தால் அவர்கள் அதை 2009 போரை நிப்பாட்டி மக்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஜனநாயக முறையில் ஒரு அரசியல் தீர்ப்புக்கு வழிவகுத்திருக்க விரும்பி இருந்தால் அவர்கள் செஞ்சிருக்கலாம். அதுக்கு பிறகு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூடி அரசியல் களம் வந்து மாறிவிட்டது. எங்களுக்கு தமிழ்நாட்டில் மாறி எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு புது அரசியல்வாதிகள் சீமான் ஒன்று பூர்வமாக குரல் கொடுக்க நிறைய இளம் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் துணிந்து விட்டார்கள். ஏனென்றால் எவ்வளவு தான் நீங்கள் மூடி மறைச்சாலும் உண்மையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மூடி மறைக்க இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் தமிழக மக்கள் கொந்தளித்து அங்கே இருந்து கூடி முத்துக்குமார் போன்ற தியாகிகள் வெளியே வந்து அவருடைய உயிரை தியாகம் செய்து எங்களுடைய பிரச்சனையை பெரிதுபடுத்தினார்கள். அந்த உணர்வுகளையே அங்கே தட்டி விட்டார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து இந்தியா கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கிறது. எங்களுக்கு முழுக்க முழுக்க எங்களை இனப்படுகைக்கு பின் புலமாக இருந்து செயல்பட்டிருந்தாலும் இப்போ இந்த மாற்றம் எங்களுக்கு சார்பாக நடந்தது. இப்போ எங்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குன்றால், இப்போ நீங்கள் 2 பேரும் கதைச்சதை வைக்கிறது நினைக்க இந்த பிரச்சனையை முன்னெடுத்து செல்ல போகின்றோம். அதுக்குரிய வழிகள் இருக்குது. நாங்கள் எல்லாம் செயல்பட்டு இதுதான் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் நாங்கள் மிகவும் ஒரு முக்கியமாக புறமாக போராட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லியிருந்தீங்க. அது உண்மை. அப்போ இப்போ வந்து எங்கள் மீது நாட்டம் காட்டியிருக்கும் இவர்களை நாங்கள் எப்படி பாவிக்க போகிறோம் என்றதுதான் எங்களுடைய முடிவு இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு நாடுமே அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைத்து தெரிந்து கொண்டு போராடவில்லை. அவர்கள் போராடியதனால்தான் சுதந்திரத்தை அடைந்தார். அப்போ இப்போ எங்களுக்குரிய கேள்வி வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விதான் அனைத்துலக தமிழ் மக்கள் மீது முன்னுக்கு விடப்பட்டது. சுதந்திரம் வேண்டுமென்றால் போராடுங்கள் கிடைக்கும். நாங்கள் போராட விருப்பம் இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய போராளிகள் செய்த தியாகத்தையும் அந்த மக்களை மறந்ததாக. அப்போ வன்னியில் அவர்கள் எண்ணத்தை அந்த 5 கிலோமீட்டர் தூரத்தில் வியூஷன் சுற்றுலா வியூஷன் சொன்ன மாதிரி இருக்க நேரம் அவர்கள் அந்த எண்ணத்தை எங்களுக்கு உறுதியாக சொன்னார் என்றால் தமிழரின் கடைசி இரத்தம் இருக்கும் வரைக்கும் தமிழர்களுக்கான போராட்டம் வந்து ஓயப்போவதில்லை. அதனால்தான் அவ்வளவு குண்டுகள் பொழியும் பொழுதும் அப்படி மக்களும் போராளிகள் சாகும் பொழுதும் அவர்கள் வந்து அடிபணியாமல் போராடி மடிந்தார்கள். அந்த வீரம் தமிழரின் வீர வரலாறு மடியக்கூடாது இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் எடுத்து செயற்பட வேண்டும். இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் அனைத்துலகத்தில் இருக்க தமிழ் மக்கள் போராட்டம் தான் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு விடுதலை என்று இப்பொழுது ஆகிய சூழ்நிலையில் நாங்கள் மற்ற நாடுகள் எப்படி சுதந்திரம் அடைந்ததுன்றதை பார்த்தவென்றால் இஸ்ரேலிய மக்கள் வந்து வெளியிலே அகற்றப்பட்ட பிறகு அவர்கள் வெளிநாடுகளில் வந்து இருந்து கொண்டு அவர்களுடைய பரம்பரைக்கு அவர்களுடைய விடுதலையின் முக்கியத்தை நல்லா வடிவாக உணர்த்தி சொல்லியிருந்தார். அதனால்தான் அவர்கள் ஒரு பெரிய பலமாக திரண்டு அந்த நாட்டை திருப்பி அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதே மாதிரி தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய இளைய சமுதாயங்களுக்கும் எங்களுடைய சுயாட்சியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இனத்துக்காக நாங்கள் போராடினோம், எதற்காக போராடினோம், எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தை எடுத்து எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு சொல்லி நாங்கள் தொடர்ந்து வேலைகளை செய்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் எங்களுடைய விடுதலை அடைய முடியும். அதாவது தற்பொழுது எங்கள் மக்களின் விடுதலை அனைத்துலகில் பரவியிருக்கும் எங்களுடைய தமிழ் மக்களின் கையிலே தான் இருக்கின்றது. ஒவ்வொரு போராளியும் தியாகி மக்களின் இழப்பை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட்டோம் என்றால் தான் அதை நாங்கள் அடைய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ என்னுடைய இறுதி கருத்தில் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது வந்து உலக தமிழர் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மைதான். எங்களோட போராட்டம் எங்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் எங்களோட போராட்டம் எங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஐநாவையோ அமெரிக்காவையோ சைனா இவர்கள் எங்களுக்கு தமிழகம் பெற்று தருவார்கள் என்று நினைத்து போராடி இருந்தால்
அது நடக்க போகிறது இல்லை. இப்போ நாங்கள் இறங்கி போராடினால்தான் எங்களுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும். அதே சமயத்தில் இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் 2009 விஷயம் சொன்னது போல் மக்களை பற்றியும் போராடிய தியாகங்களை பற்றி நாங்கள் யோசித்தால் சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் 2009 புலம்பெயர்ந்து இருக்கின்ற நாங்கள் வேர்வை சிந்தினாங்க, அவர்கள் ரத்தம் சிந்தினாங்க. அந்த ரீதியில் நீங்கள் பார்க்க இன்னும் நாங்கள் வழியில இருந்து செய்கிறதுக்கு அவ்வளவோ இன்னும் இருக்கு. அப்போ அனைத்து செயல்பாடுகளுக்கும் அனைத்து மக்களும் செயல்பட்டால்தான் எங்களை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்லலாம், வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லலாம். எங்களுக்கு இன்னொரு முடிவு காலம் பிறக்கும். நமது மண்ணிலே நாங்கள் அனைவரும் நமது மக்களோடு இருப்போம். இதில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் அது சாத்தியமா இல்லையா என்று கூட சில மக்கள் நினைக்கலாம். சாத்தியம் என்பதை எமது தியாகி பிரிவன் அவருடைய தியாகத்தின் ஊடாக நிறைவேற்றி காட்டியிருக்கார் என்றால் அவர் கூட ஒரு இதிலே சொல்லியிருக்கார், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழகம் மலரட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மக்கள் புரட்சி தான் இந்திய ஆணையை வெளியேற்றியது. இப்பொழுது எளிமையை வெளிநாட்டில் நடக்கும் இந்த மக்கள் புரட்சி எங்களது தமிழகத்தில் இருக்கும் சிங்கள இராணுவத்தை வெளியேற்றும் என்று எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக